பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமே பாவத்திலேருந்து விடுதலையாகும்னு நம்ம நினைப்போம். ஆனா, அதுலேருந்து விடுதலையாக முடியாம, அந்த பாவத்திலே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? சஃபர் ஆயிட்டு இருப்போம். எப்படி அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகலாம்? அப்படிங்கிறதுக்கான வழிய தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கான வழி என்னன்னா, பாவ அறிக்கை. ஸோ, நம்ம பாவ அறிக்கை பண்றது மூலமா நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகலாம். நம்ம செஞ்ச விஷயத்தையும் நம்ம இனிமேலும் என்ன செய்யாம, அந்த சஃபரிங்லயே நம்ம இருக்காம, நம்ம விடுதலையாக முடியும் பாவ அறிக்கை செய்கிறதுனால. ஸோ, எப்படி அந்த பாவ அறிக்கை செய்கிறதுனால நம்ம அதுலேருந்து விடுதலை ஆக முடியும்னா, நம்ம ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம்னா, அது அந்த அந்த அது ஒரு இன்ஃபர்மேஷனா நமக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு, நமக்கு ஒரு குற்ற மனசாட்சிய குடுத்துட்டே இருக்கும். அது நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த குற்ற மனசாட்சி நமக்கு என்ன பண்ணும்னா, திரும்ப அந்த பாவத்தில விழ தான் வைக்குமே தவிர, நம்மள அது விடுதலை பண்ணாது. எப்போ நம்ம அத நம்ம குற்றத்த நம்ம உணர்ந்து, நம்ம மத்தவங்ககிட்ட அத பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும்போது, அதில நம்ம விடுதலை ஆவோம். அதுதான் ஒரு வசனம் சொல்லுது. "நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள். ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கன்னு" சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஸோ நீங்க வந்து உங்களுடைய குற்றங்கள நீங்க செஞ்ச பாவங்கள அறிக்கை பண்ணும்போது, உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுவாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக குடுத்திருக்கிறாரு. அந்த ரத்தம் உங்கள் குற்ற மனசாட்சி என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து உங்களுடைய பாவத்த நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப அந்த பாவத்துல நீங்க விழ மாட்டீங்க. ஸோ நீங்க உங்களுடைய பாவங்கள அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள விடுதலை ஆக்குவார். ஆமென்.